ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் ஹரிராம் பக்காரின் இறுதி ஊர்வலம் ராஜஸ்தானில் அவரது சொந்த ஊரில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஹரிராம் உயிரிழந்தார். இதனையடுத்து ராணுவத்தின் இறுதி மரியாதையுடன் ஹரிராமின் சொந்த ஊரான மக்ரானா நாகருக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் 6 மாத காலத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருந்த ஓலா கார் சேவை மீண்டும் தொடங்கியது. பெங்களூருவில் ஓலா நிறுவனம் சட்டவிரோதமாக இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து சேவைக்கு பயன்படுத்தியதால் அதன் உரிமம் 6 மாத காலத்திற்கு தடை செய்யப்படும் என்று கர்நாடக போக்குவரத்து துறை உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள பிரானூர், குற்றாலம், வல்லம் விளக்கு சாலைகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் 4,78,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரி ஷாஜகான் உரிய ஆவணங்களின்றி எடுத்து சென்றபோது பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை செங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கும்பகோணம் அருகே சாக்கோட்டை சாலையில் இரவு நேரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் வியாபாரி ஒருவர் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற 1,86,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். நீடாமங்கலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த செல்வம் என்பவரிடம் பறிமுதல் செய்த பணத்தை வட்டாட்சியரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலையில் நடந்த வாகன சோதனையில் 1,39,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் அலுவலர் காமராஜ் தலைமையில் நடந்த வாகன சோதனையில் பெங்களூரு நோக்கி சென்ற ராஜசேகரன் என்பவரது காரை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது காரில் உரிய ஆவணம் இன்றி பணம் கொண்டு செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து பறக்கும் படையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். தஞ்சாவூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரத்த நாட்டில் அதிமுக கூட்டணி வேட்பாளரும் தமாகவை சேர்ந்தவருமான நடராஜ் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், நாத்திகம் பேசும் திமுக தலைவரின் குடும்பத்தினர் கோயில் கோயிலாக சுற்றி வருவது குறித்து கேள்வி எழுப்பியதோடு அதிமுக கூட்டணி வேட்பாளர் நடராஜனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குரோஷியா, பொலிவியா மற்றும் சிலி ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் மூலம் அந்நாடுகள் மற்றும் இந்தியாவிற்கிடையிலான உறவு பலப்படும் என குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. குரோஷியா மற்றும் பொலிவியா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை ராம்நாத் கோவிந்த் பெற்றுள்ளார். சிலி நாட்டிற்கு 3வது முறையாக அவர் பயணம் மேற்கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேர்தல் அதிகாரிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதையொட்டி தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகங்கள் எடுத்து வருகிறது. அந்த வகையில் வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை தவறாது அளிக்க வேண்டும் என பேரணியில் வலியுறுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் லோகிராசுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாமக, பாஜக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பிரச்சாரம் செய்தனர். அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினர். வாக்கு சேகரிப்பின் போது தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக நாடாளுமன்ற உறுப்பினர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற அதிமுக உறுப்பினர் குமார், துவாக்குடியில் கல்குவாரி சுற்றி தடுப்பு சுவர் அமைக்க 6 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சங்கராபுரத்தில் அதிமுக கூட்டணி கட்சி செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலையொட்டி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தொடர் கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரின் வாகன சோதனை குறித்து திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் அதிகாரி நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வக்கம்பட்டி, வத்தலகுண்டு ரோடு, செம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயத்தின் 54ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவில்
தீமிதிக்கும் வழிபாடு நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இத்திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வனவிலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரில் விஷம் கலக்கப்பட்டதால் அந்த தண்ணீரை அருந்திய சிங்காரவேலன் என்பவருக்கு சொந்தமான 57 ஆடுகள் உயிரிழந்தன. இதுகுறித்து அதே பகுதியைச் சேர்ந்த வசந்த் மற்றும் அவரது தந்தை மீது சிங்காரவேலன் புகார் அளித்துள்ளார். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரது உறவினர்களுடன் ஆலங்காயம் வாணியம்பாடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என கனவு காணுபவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் காணாமல் போய் விடுவார்கள் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் கீழவேலூரில் நடைபெற்ற நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களின் டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் அதிமுகவுடன் மட்டுமே அனைத்து தொண்டர்களும் இருப்பதாக கூறினார். அதிமுக தொண்டர்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதில் இங்கே வேற இணையத்துக்கு எங்கே வேலை என்ன இருக்குது? அவர் எங்கே இருக்க? அவர் கட்சி ஏதோ ஆளி ஏதோ விட்ட. எங்களை பொறுத்தவரை வலுவாக இருக்கிறோம். அதிமுக அம்மாவுடைய தொண்டர்கள், புரட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள், அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள். இது தேர்தலுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.